ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொன்னேன். வர்ஜிதா கொதிதா தானாக பிராயோ பீஜாய நேஷ்யதே. ஆசைங்கிறது மறுபடியும் ஜென்மாவுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் பகவான்கிட்ட வைக்கக்கூடிய ஆசை ஜென்மாவுக்கு காரணமாக போகாது. எப்படி அப்படின்னா, ஒரு தானியம் இருக்குது, அதை வேக வச்சாலோ வறுத்துட்டாலோ மறுபடியும் முளைக்காது. பகவான்கிட்ட வைக்கக்கூடிய ஆசையானது வறுக்கப்பட்ட தானியத்தை போல மறுபடியும் ஜென்மாவுக்கு காரணமாகாது. அவள் டிப்ளிகன் பிரிவாக ரொம்ப ரசமாக சொல்லுவாள். சாதாரணமாக நம்ம நவராத்திரி ஒவ்வொரு ராத்திரியும் கொண்டாடுற போது ஒரு நாளைக்கு ஒரு விதமாக சுண்டல் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி வரவாளுக்கு தான் பிரசாதமாக கொடுக்குறோமோனோ, இந்த சுண்டல் தாத்பரியமே பார்த்தீங்கன்னாக்க அது கடலையாக இருக்கட்டும், பட்டாணியாக இருக்கட்டும், பாசிப்பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வெந்தால் தானே அந்த சுண்டலாக பண்ண முடியும், பச்சையாக கொடுக்க முடியாது. வேகிற போது இனிமேல் சுண்டல் சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கணும், அது உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கா, இதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை. பகவானுடைய பிரசாதம் தான் இது. இந்த சுண்டலை ஒன்று பிரசாதமாக சாப்பிட்றேன், இது வெந்து வேக வச்ச ஒரு வஸ்துவிலேருந்து தான் இந்த சுண்டலை தயார் பண்ணிருக்கா. வெந்த உடனே மறுபடியும் முளைக்காது, இந்த தானியமானது மறுபடியும் முளைக்காது. அந்த மாதிரி நான் இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறதுனால நான் மறுபடியும் முளைக்காமல் மறுபடியும் ஜென்மா இல்லாமல் ஒரு நிலையை அடையணும், நீ அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பிரார்த்தனையோடு இனிமேல் சுண்டல் சாப்பிட்றபோது அந்த பிரார்த்தனையோடு சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்கள் உத்தேசம் பண்ண எண்ணம் நிறைவேறும்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்றாள். திருப்பி அனுப்பி